இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட். இதில் யார் யாருக்கு எலிஜிபிள் இருக்குது, என்னென்ன ஏஜ் லிமிட், என்னைக்கு கடைசி தேதி அப்படின்றதெல்லாம் முழு விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா 17/37/2025 GDS. இது வந்து தமிழ்நாட்டில் தான் இந்த போஸ்ட் இருக்க போகுது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2019. இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டெக் சேவாக், இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து ஆள் எடுக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/2/2026. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 16/2/2026. சீக்கிரமாக பதிவு செய்யுங்க. இது வந்து ஆன்லைன் மூலியமாக தான் பதிவு செய்ய முடியும். இதனுடைய அஃபீஷியல் வெப்சைட் இந்த வீடியோவில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சரி, என்ன இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. அதில் லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி இதில் பார்க்கலாம். இதில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 16/2/2026க்குள்ளே உங்கள் ஏஜ் வந்து 18 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். 18லேருந்து 40 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா +3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதே பிடபிள்யூபிடி இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜென்ஸாக இருந்தாலோ இல்லை எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தோ அப்ளிகண்ட்டுக்கு +10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து அதே இதில் எஸ்சி எஸ்டி அப்ளிகண்ட்டுக்கு 15 வருஷமும், ஓபிசி அப்ளிகண்ட்டுக்கு 13 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதில் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பிபிஎம்க்கு 12,000லேருந்து 29,380 ரூபா வரைக்கும். இது ஏபிபிஎம் டெக் சேவாக் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 24,470 ரூபா வரைக்கும் தராங்க. இந்த மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை செய்வீங்க, அந்தந்த வேக்கன்சிக்கு அந்தந்த ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அதில் யார் ஃபஸ்ட் மார்க் இருக்காங்களோ அவங்கள எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அது பிரகாரம் தான் நீங்கள் செலக்ட் செய்யப்படுவீங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இதில் யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் இல்லை ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய மென்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. விமன்ஸ்க்கு, எஸ்சி எஸ்டிக்கு, அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் விமன்ஸ்க்கு, பிடபிள்யூடி இவங்க எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இல்லை. பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் யார் யாரெல்லாம் பதிவு பண்ணலாம், என்ன எலிஜிபிலிட்டி, என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி தேதிக்கு இன்னும் ஒரு 10 நாள் கூட இல்லை. சீக்கிரமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண தெரியல, அப்ளை பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கீழே கொடுத்துருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வோம், நாங்களே உங்களுக்கு அப்ளை செய்து தருவோம். இது உங்கள் தமிழ் லீட் யூடியூப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் சீக்கிரமாக ஷேர் செய்யுங்க. நன்றி.